திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவும் வழக்கம் போல் டெய்லி யூஸிங் சென்டென்ஸை சீரியஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது. எதுவும் பேசாத, ஒன்றும் பேசாத, அமைதியாக இரு, எதுவுமே பேசாத, எனக்கு கோவமாக இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம். நம்ம கோவமாக இருக்கும்போது சொல்லுவோம் எதுவும் பேசாத. இல்லை எதை தப்பு பண்ணிட்டா கூட எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறத டோன்ட் சே எனிதிங். டோன்ட் சே எனிதிங் அப்படின்னா எதுவும் சொல்லாத அப்படின்னு அர்த்தம். தயக்கம் வேண்டாம். ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க, தயங்குவாங்க. நான் ஆல்ரெடி பாதி ஆன்சர் சொல்லிட்டேன். ஹெசிடேட் அப்படின்னா தயக்கம். தயக்கம் வேண்டாம் அப்படின்னா டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னு சொல்லுவோம். அவளுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? அவளுக்கு எல்லாம் தெரியும். அவள் அப்படிங்கிறது ஷீ. எல்லாம் தெரியும், தெரியுங்கிறது நோ. எல்லாம் அப்படிங்கிறது எவ்ரிதிங். ஷீ நோஸ் எவ்ரிதிங். அவளுக்கு எல்லாம் தெரியும். நான் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தப்பு பண்ணிவிட்டு நம்ம மறைக்கும் போது நான் எதுவும் செய்யலைம்மா, நான் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஐ டிட் நத்திங். ஐ டிட் நத்திங் அப்படின்னா நான் எதுவும் செய்யலை அப்படின்னு அர்த்தம். யாரும் என்னை நேசிக்கலை, யாருக்குமே என்னை பிடிக்கல, யாருமே என்னை நேசிக்கவே இல்லை அப்படிங்கிறத நோ ஒன் லவ்ஸ் மீ. நோ ஒன் லவ்ஸ் மீ அப்படின்னா யாருக்கும் என்னை பிடிக்கல, என்னை யாரும் விரும்பலை, அந்த மாதிரி சொல்கிறது தான் நோ ஒன் லவ்ஸ் மீ அப்படின்னு சொல்லுவோம். நான் உன்னை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஒரு ஃபங்க்ஷனில் இருப்போம், ரொம்ப அந்த ஃபங்க்ஷன் க்ரௌடாக இருக்கும். எங்கேயாச்சும் ஒரு பிளேஸில் நில்லு, நான் உன்னை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்கிறத குட் ஐ சி யூ. குட் ஐ சி யூ. ஆல்ரெடி நம்ம சேனலில் கேன் குட் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் பேசலாம் அண்ட் அதுக்குள்ளே டிஃப்ரென்சஸ் என்னன்னு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இதுவே அவங்க சொல்கிற பிளேஸில் அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, பட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கக்கிட்ட எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறத வி குடன்ட் ஃபைண்ட் இட். வி குடன்ட் ஃபைண்ட் இட் சொல்லலாம். அவங்கள கண்டுபிடிக்க முடியல, உங்களை கண்டுபிடிக்க முடியலங்கிறத வி குடன்ட் ஃபைண்ட் யூ அப்படின்னு சொல்லுவோம். இதை என்னால் நம்ப முடியவில்லை, நம்ப முடியல, இது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? இதையும் குட் யூஸ் பண்ணி சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஐ குடின்ட் பிலீவ் திஸ் அப்படின்னா என்னால் இதை நம்ப முடியல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவரால் நன்றாக தூங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்களே, அவரால் நல்லா தூங்க முடியல அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம்? இதுவும் நெகட்டிவ் சென்டென்ஸ், ஸோ நாட் யூஸ் பண்ணி சொல்வோம். ஹீ குடன்ட் ஸ்லீப் வெல். ஹீ குடன்ட் ஸ்லீப் வெல் அப்படின்னா அவரால் நல்லா தூங்க முடியல அப்படிங்கிற மீனிங். கேன் யூஸ் பண்ணி, கேனோட பாஸ்ட் ஃபார்ம் தான் குட். ஸோ கேன் யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம், குட் யூஸ் பண்ணி எப்படி சொல்லலான்ட்டு போய் அந்த ப்ளேலிஸ்ட்டில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கேன் குட் யூஸ் பண்ணி எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறது தெரியும். நான் டீ குடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ன குடித்த அப்படிங்கிறத நான் டீ குடித்தேன் அப்படின்னு சொல்லுவோம். குடித்தேன் அப்படிங்கிறத நான் அப்படிங்கிறத ஐன்னு சொல்லுவோம். டீ குடித்தேன் அப்படிங்கிறத ஹேட் அ கப் ஆஃப் டீ. ஐ ஹேட் குடித்தேன், ஸோ பாஸ்ட் ஐ ஹேட் யூஸ் பண்ணுவோம். ஐ ஹேட் அ கப் ஆஃப் டீ அப்படின்னா நான் டீ குடித்தேன் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி கிராமர் அண்ட் இங்கிலீஷில் எந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குதுன்னு எனக்கு சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.